ஆசீர்வாதம் கொண்ட பரிசுத்தமான ஆண்டவரே, இந்த சாயந்தர வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. இப்படிப்பட்ட இந்த இடத்திலே ஹல்லேலூயா மே ஆராதிக்கும்படியான கிருபையை கர்த்தருக்கு தந்தீரே. எங்கள் ஆயுசு நாட்களே கர்த்தாவே ஒரு நாளை கூட கூட்டி கொடுத்து இந்த நாளிலே கர்த்தாவே பாடி ஆராதிக்க மைமைப்படுத்த கர்த்தர் கொடுத்தான பாக்கியங்களுக்காய், இரக்கங்களுக்காய், தயவிற்காய், அன்பிற்காய், ஆதரவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவானபடியாய் கர்த்தாவே கூடுதலாக ருசித்தறிய பரிசுத்த ஆவியானவரே எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த இடத்தை ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே நாங்கள் பரிசுத்த பண்ணி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் பாடுகிறதான பாடல்கள், வாசிக்கிறதான வசனங்கள், ஜெபிக்கிறதான ஜெபங்கள் எல்லாம் ஆண்டவரே ஹல்லேலூயா 1 10 100 மேனி பலன் தர பரிசுத்த ஆவியானவரே கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் எங்களை இருக்கிறோம். கர்த்தர்களுக்கு எவ்வளவு நல்லவர், எவ்வளவு வல்லவர், எவ்வளவு போதுமானவர் கர்த்தாவே. நீர்களுக்கு நல்லவராய் இருந்தபடினால்தான் நாங்கள் இந்த இடத்துல வந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் கர்த்தாவே நாங்கள் கடந்து வந்துகிறோம். எங்களை மறுபடியுமாய் பரிசுத்தப்படுத்துவீராக. இந்த இடத்திலே தேவனுடைய கிரியை ஆண்டவரே கிருபை அளவாய் அன்பாய் இறங்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். அசைவாடு மாவியே எங்கள் மத்தியிலே கடந்து வருகிறாக. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொன்ன கர்த்தர் இந்த நாளிலே கர்த்தருடைய கிருபை இறங்குவதாக. எங்கள் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் எல்லா நன்மைகளை ஆண்டவரே எண்ணி பார்த்து கொண்டு ஆண்டவரே நாங்களும் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும் போது இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனும் சகோதரிகள் கர்த்தாவே அப்பா அம்மா ஆண்டவரே தம்பிமார்கள் ஆண்டவரே தங்கச்சிமார்கள் ஆண்டவரே யாராய் இருந்தாலும் இந்த நேசரை ஏற்றுக்கொள்ளும்படியான கிருபை கர்த்தர் ஆமென் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டா இந்த ராத்திரி வேளையிலே ஹல்லேலூயா ஆண்டவரே பரிசுத்த ஆண்டவரே பரலோக சந்தோஷம் அடையும் என்னும்படியாய் ஆண்டவரே நாங்கள் அது கூடுதலாய் ருசித்தைய கர்த்தர்கள் உதவி பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே சேப்பிருக்கிறதுல நன்றி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. ஹல்லேலூயா. ஒலிவு மரம் பலனற்று போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், ஒலிவு மரம் பலனற்று போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. Praise the Lord. Amen. எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே.
அத்திமரம் துளிர் விடாமல் போனாலோ, திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலோ, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும், ஊரெல்லாம் என்னை தூற்றி திரிந்தாலும், உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும், ஊரெல்லாம் என்னை தூற்றி திரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலோ, திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலோ, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். Praise the Lord. എന്തു സന്തോഷം, എന്തോരാനന്ദം, എൻ്റെ പ്രിയൻ കൂടെ വാഴുമ്പോൾ. എന്തു സന്തോഷം, എന്തോരാനന്ദം, എൻ്റെ പ്രിയൻ കൂടെ വാഴുമ്പോൾ. എൻ്റെ കഷ്ടങ്ങൾ അന്നു മാറിടും, എൻ്റെ ദുഃഖങ്ങൾ അന്നു തീർന്നിടും. എൻ്റെ കഷ്ടങ്ങൾ അന്നു മാറിടും, എൻ്റെ ദുഃഖങ്ങൾ അന്നു തീർന്നിടോ. എൻ്റെ സന്തോഷം എന്തോരാനന്ദം, എൻ്റെ പ്രിയൻ കൂടെ വാഴുമ്പോ. പുത്തനെരുശലേം നഗരം ശുദ്ധിമാർമാർക്കൊരുക്കിയിടുന്നു. പുത്തനെരുശലേം നഗരം ശുദ്ധിമാന്മാർക്കൊരുക്കിയിടുന്നു. സുപ്തജല പഴുങ്കു നദി തീരമതിൽ അണഞ്ഞിടുന്നു. സുപ്തജല പഴുങ്കു നദി തീരമതിൽ അണഞ്ഞിടുന്നു. ആമേൻ. എന്തു സന്തോഷം, എന്തോരാനന്ദം, എൻ്റെ പ്രിയൻ കൂടെ വാഴുമ്പോൾ. എന്തു സന്തോഷം, എന്തോരാനന്ദം, എൻ്റെ പ്രിയൻ കൂടെ വാഴുമ്പോൾ. രാത്രിയൊന്നും അവിടെയില്ല, കുഞ്ഞാടിൻ്റെ വിളക്കായിടും. രാത്രിയൊന്നും അവിടെയില്ല, കുഞ്ഞാടിൻ്റെ വിളക്കായിടും. പ്രകാശിക്കും കർത്തൻ തൻ്റെ മേ രാജാക്കന്മാരായി വാണിടാൻ. പ്രകാശിക്കും കർത്തർ തൻ്റെ മേ രാജാക്കന്മാരായി വാണിടാ. എന്തു സന്തോഷം, എന്തോരാനന്ദം, എൻ്റെ പ്രിയൻ കൂടെ വാഴുമ്പോൾ. ആമേൻ. എന്തു സന്തോഷം, എന്തോരാനന്ദം, എൻ്റെ പ്രിയൻ കൂടെ വാഴുമ്പോൾ. ശാപമൊന്നും അവിടെയില്ല, ദോഷമൊന്നും അവിടെയില്ല. ശാപമൊന്നും അവിടെയില്ല, ദോഷമൊന്നും അവിടെയില്ല. ദൈവമുഖം കണ്ടു നിത്യവും ആരാധിക്കും തൻ്റെ ദാസന്മാർ. ആമേൻ. ദൈവമുഖം കണ്ടു നിത്യവും ആരാധിക്കും തൻ്റെ ദാസന്മാർ.
എന്തു സന്തോഷം എന്തൊരാനന്ദം എൻ്റെ പ്രിയൻ കൂടെ വാഴുമ്പോൾ. ആമേൻ. എന്തു സന്തോഷം എന്തൊരാനന്ദം എൻ്റെ പ്രിയൻ കൂടെ വാഴുമ്പോൾ. എൻ്റെ കഷ്ടങ്ങൾ അന്നു മാറിടും, എൻ്റെ ദുഃഖങ്ങൾ അന്നു തീർന്നിടും. എൻ്റെ കഷ്ടങ്ങൾ അന്നു മാറിടൂ, എൻ്റെ ദുഃഖങ്ങൾ അന്നു തീർന്നിടൂ. ആമേൻ. എന്തു സന്തോഷം, ആമേൻ. എന്തൊരാനന്ദം എൻ്റെ പ്രിയൻ കൂടെ വാഴുമ്പോൾ. ആമേൻ. എന്തു സന്തോഷം, ആമേൻ. എന്തൊരാനന്ദം എൻ്റെ പ്രിയൻ കൂടെ വാഴുമ്പോൾ. நீரன்னை தேடி வராதிருந்தா நானென்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தா நானென்றோ அழிஞ்சிருப்பேன். நீரன்னை தேடி வராதிருந்தா நானென்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தா நானென்றோ அழிஞ்சிருப்பேன். என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீரென்னை தேடி வராதிருந்தா நானென்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தா நானென்றோ அழிஞ்சிருப்பேன். Hallelujah. Praise the Lord. கட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தே, என்னை தொட்டு தூக்கிவிட நீரோடோடி வந்தீரே. கட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தே, என்னை தொட்டு தூக்கிவிட நீரோடோடி வந்தீரே. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. நீரென்னை தேடி வராதிருந்தா நானென்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தா நானென்றோ அழிஞ்சிருப்பேன். Praise the Lord. தாயின் கருவியினிலே நான் உழன்று கிடந்தே, உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. உளையான சேற்றினிலே நான் உழன்று கிடந்தே, உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே.
உயரோ புகழோ தேவையில்ல, பேர் சொல்லி அழைத்தவர் நீர் போதும். பெயரோ புகழோ தேவையில்ல, பேர் சொல்லி அழைத்தவர் நீர் போதும். என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் அந்தோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் அந்தோ அழிஞ்சிருப்பேன். ஆமென். Praise the Lord. தாயின் கருவினிலே என்னை தெரிந்து கொண்டீரே. தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோளில் சுமந்தீரே. தாயின் கருவினிலே என்னை தெரிந்து கொண்டீரே. தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோளில் சுமந்தீரே. அன்பே எந்தன் ஆருயிரே ஆயுள் முழுவதும் ஆராதிப்பேன். அன்பே எந்தன் ஆருயிரே ஆயுள் முழுவதும் ஆராதிப்பேன். என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் அன்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் அன்றோ அழிஞ்சிருப்பேன். தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. ஆம் பிரியமானவர்களே, இப்போது நீங்க கேட்டீங்கள் அல்லவா, இந்த பாடலை ஆலப்புழா பகுதியிலே வசித்துக் கொண்டிருந்ததான ஸ்ரீஜித் வர்மா என்கிற ஒரு நபர் எழுதி பாடின பாடல். அந்த மனிதனை குறித்து ஒரு சாட்சி இப்படியாக உண்டு. அந்த மனிதன் கேரளாவிலே பிறந்து வளர்ந்த ஒரு மலையாள குடும்பத்தில பிறந்து வளர்ந்ததான ஒரு நபர். அவர் ஒரு நாள் தன்னுடைய குடும்பத்தின் பல பிரச்சனைகளின் நிமித்தம் எப்படியாவது சென்று சினிமாவிலே பின்னணி பாடகனாக பாட வேண்டும் என்று நினைத்து சென்னை பட்டணத்திற்காக தப்பித்து ஓடி செல்கிறார். அந்த இடத்திலே சென்று அவர் அதிகமாக பாடல் பாடி அதிக பணங்களை சம்பாதித்தார் சினிமாவுக்காக. அப்படி சம்பாதித்துக் கொண்டிருந்தும் தன்னுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லாத நிலைமை, பல பிரச்சனைகள், ஆக்சிடென்ட்கள் நடக்கிறது. இதன் நிமித்தம் எப்படியாவது தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து தற்கொலை செய்யும்படியாய் சென்ற வழியிலே ஒரு நபர் டிராக்டர் கொடுத்து அதை பெற்றுக்கொண்டு அதை வாசித்து ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் இன்று கர்த்தருக்காக அநேக பாடல்களை பாடி இன்று கர்த்தருக்காக ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அப்படிதான் இன்று உங்க வாழ்க்கையில எல்லாம் போய்விட்டது, நான் தோற்று போன நிலைமையில இருக்கிறேன், இனி என் வாழ்க்கையில முன்னேறி செல்ல முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கிறதான உங்களுக்கு கர்த்தர் என்று நற்செய்தியை சொல்லுகிறார். கர்த்தருடைய கருத்துல நீங்க உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்க வாழ்க்கையை மாற்றி உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மகிழ்ச்சியை உண்டாக்கி உங்க வாழ்க்கையில இருக்கிறதான எல்லா போராட்டங்களையும் மாற்றி உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கட்டளையிடுகிறார். பிரியமானவர்களே, இந்த இடத்துல நிற்கிறதான எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுபவங்கள் உண்டு,
கர்த்தரை வெறுமையாக சொல்ல வரவில்லை. அவர் எங்க வாழ்க்கையில அதிக நன்மைகளை செய்திருக்கிறார். பல குடும்பங்களிலும் இங்க நிற்கிறதான பல குடும்பங்களிலும் தற்கொலைக்கு நேராக சென்றவங்க தான் எங்க வாழ்க்கையில முடிந்து போன நிலைமையிலிருந்து கர்த்தர் எங்களை கட்டி எழுப்பினார். அதனால்தான் அந்த கர்த்தரை எப்படியாவது நாங்கள் பெற்றுக்கொண்ட கர்த்தர் நிமித்தம் நாங்க பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை உங்களிடத்தில் எப்படியாவது சொல்லிடணும் என்று நினைத்துதான் இந்த இடத்திற்கு கடந்து வந்திருக்கிறோம். தயவாக நாங்கள் பாடுகிற பாடல்களையும் நாங்கள் சொல்லுகிற வார்த்தைகளையும் நீங்க கேட்பீர்களே ஆகில் ஒருவேளை வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கர்த்தர் என்று கட்டளையிடுவார். அடுத்த பாடலை கூட நாம் கேட்போம். ഒരു മഴയും തോരാതിരുന്നിട്ടില്ല, ഒരു കാറ്റുമടങ്ങാതിരുന്നിട്ടില്ല, ഒരു രാവും പുലരാതിരുന്നിട്ടില്ല, ഒരു നോവും കുറയാതിരുന്നിട്ടില്ല. തിരമാലയിൽ ഈ ചെറുതോണിയിൽ, തിരമാലയിൽ ഈ ചെറുതോണിയിൽ അമരത്തൊന്നരികെ അവനുള്ളതാൽ ഒരു മഴയും തോരാതിരുന്നിട്ടില്ല, ഒരു കാറ്റുമടങ്ങാതിരുന്നിട്ടില്ല. മഞ്ഞും മഴയും പൊള്ളുന്ന വെയിലും എല്ലാം നാഥന്റെ സമ്മാനമാണ്. മഞ്ഞും മഴയും പൊള്ളുന്ന വെയിലും എല്ലാം നാഥന്റെ സമ്മാനമാണ്. എൻ ജീവിതത്തിനു നന്നായി വരാനായി എൻ പേർക്ക് താതൻ ഒരുക്കുന്നതാ. എൻ ജീവിതത്തിനു നന്നായി വരാനായി എൻ പേർക്ക് താതൻ ഒരുക്കുന്നതാ. ഒരു മഴയും തോരാതിരുന്നിട്ടില്ല, ഒരു കാറ്റുമടങ്ങാതിരുന്നിട്ടില്ല, ഒരു രാവും പുലരാതിരുന്നിട്ടില്ല, ഒരു നോവും കുറയാതിരുന്നിട്ടില്ല. കല്ലും മുള്ളും കൊള്ളുന്ന വഴിയിൽ എന്നോട് കൂടെ നടത്തുന്നവൻ. കല്ലും മുള്ളും കൊള്ളുന്ന വഴിയിൽ എന്നോട് കൂടെ നടത്തുന്നവൻ. എൻ പാദമിടറി ഞാൻ വീണു പോയാൽ എന്നെ തോളിൽ വഹിക്കുന്നവൻ. എൻ പാദമിടറി ഞാൻ വീണു പോയാൽ എന്നെ തോളിൽ വഹിക്കുന്നവൻ. ഒരു മഴയും തോരാതിരുന്നിട്ടില്ല, ഒരു കാറ്റുമടങ്ങാതിരുന്നിട്ടില്ല, ഒരു രാവും പുലരാതിരുന്നിട്ടില്ല, ഒരു നോവും കുറയാതിരുന്നിട്ടില്ല.
നിട്ടില്ല. തിരമാലയിൽ ഈ ചെറുതോണിയിൽ, തിരമാലയിൽ ഈ ചെറുതോണിയിൽ അമരത്വം നരികെ അവനുള്ളതാ. ഒരു മഴയും തോരാതിരുന്നിട്ടില്ല, ഒരു കാറ്റുമടങ്ങാതിരുന്നിട്ടില്ല, ഒരു രാവും പുലരാതിരുന്നിട്ടില്ല, ഒരു നോവും കുറയാതിരുന്നിട്ടില്ല. பிரியமானவர்களே, இந்த நேரத்திலும் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த நாளிலும் நம்முடைய வாலிப சகோதரர்களுக்காக எங்கள் கூட நிற்கிறதான அன்பு சகோதரன் ராஜேஷ் அவர்கள் ஜெபிப்பாங்க. அதை தொடர்ந்து இந்த இடத்துல வியாதிப்பட்டு அதே போல இந்த எஸ்டேட்டிலே வேலை செய்து கொண்டிருக்கிறதான அநேக பிள்ளைகள் உண்டு. இந்த பகுதியில் உள்ள எல்லா ஜனங்களை சமர்ப்பித்துக் கொண்டு அன்பு சகோதரன் குமார் அவர்கள் ஜெபிப்பாங்க. இப்போது ராஜேஷ் முன்பதாக வந்து ஜெபிப்பாங்க. கர்த்தருக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வீட்டில் குழந்தைகளும் வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே உங்கள் வீட்டில் இருந்தால் கரங்களை வைத்து ஒரு நிமிடம் கண்ணை அடைத்து பிரார்த்திங்க. என் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, என் கிருபை நிறைந்தவரே, இந்த பிரதேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. என் பரலோகத்தின் ராஜாவே, என் கிருபை நிறைந்தவரே, என் கருணை நிறைந்தவரே, இந்த பிரதேசத்தில் ஆண்டவரே, சிறு வயது முதலே ஆண்டவரே மத்தியவானத்துக்கும் மயக்க மருந்துக்கும் அடிமையாய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, நிம்மதி இல்லாமல் பெற்றோர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. என் தேவன் ஆண்டவரே, இந்த பிரதேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த ஊழியத்தின் மூலமாக ஆண்டவரே, இந்த நடக்கிற ஆண்டவரே இந்த ஜெபத்தின் மூலமாக அநேக வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. வேலை இல்லாமல் அநேக பிள்ளைகள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. படித்துக் கொண்டு வேலை இல்லாமல் ஆண்டவரே மன நிம்மதி இல்லாமல் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. என் தேவன் ஆண்டவரே பெரிய மாற்றத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த பிரதேசத்திலே இயேசுவின் நாமத்தினால் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஜெபம் ஆண்டவரே உம்முடைய பரலோக ராஜ்யத்தில் கேட்டு பெரிய ஆண்டவரே மாற்றத்தை தரும்படியாய் என் தேவன் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. கருணையுள்ள தகப்பனே, இந்த தேசத்தின் மேல் ஒரு பெரிய காரணத்தை காட்டும்படியாய் ஜெபிக்கிறேன். பாலிவ பிள்ளைகளை ஆண்டவரே தொடுங்க ஆண்டவரே. பெயர் சொல்லப்படாத அநேக போதை மருந்துகளினால் ஆண்டவரே அதிலிருந்து வீண்டு வர முடியாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். என் தேவன் ஆண்டவரே பெரிய மாற்றத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் மாற்றத்தை கொடுங்க தகப்பனே. நீர் இறங்கும் ஆண்டவரே. இந்த எல்லா தாயின் தகப்பனும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லாவரையும் உமது கரத்திலே தருகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆழத்திலென்னோடும் இடபடனே, ஆத்மாவிலென்னோடும் இடபடனே, ஆழத்திலென்னோடும் இடபடனே, ആത്മാവിലെന്നോടും ഇടപെടണേ. ആരിലും ശ്രേഷ്ഠമായി, ആരിലും ശക്തമായി, ആരിലും ശ്രേഷ്ഠമായി, ആരിലും ശക്തമായി, ആഴത്തിലെന്നോടും ഇടപെടണേ. ആത്മാവിലെന്നോടും ഇടപെടണേ. തോടിനാൽ കാക്ഷിക്കുമ്പോൾ ആത്മാവിനായി ദാഹിക്കുന്നേ. മണ്ണീർ തോടിനാൽ കാക്ഷിക്കുമ്പോൾ
ജീവനീരെനിക്കേകിടണേ യേശുവേ ഞാൻ നിന്റെ ദാനമല്ലോ ആ ജീവനീരെനിക്കേകിടണേ യേശുവേ ഞാൻ നിന്റെ ദാനമല്ലോ ആരിലും ശ്രേഷ്ഠമായി ആരിലും ശക്തമായി ആരിലും ശ്രേഷ്ഠമായി ആരിലും ശക്തമായി ആഴത്തിലെന്നോടും ഇടപെടണേ ആത്മാവിലെന്നോടും ഇടപെടണേ മൺപാത്രം ഞാൻ ആത്മാവിനായി മനന്നിടണേ പാഴായി പോയൊരു മൺപാത്രം ഞാൻ ആത്മാവിനായി മനന്നിടണേ ആ കുശവൻ കയ്യിലേകുന്നിതാ യേശുവേ ഞാൻ നിന്റെ ദാനമല്ലോ ആ കുശവൻ കയ്യിലേകുന്നിതാ ഒരു മാനപാത്രമായി മാറ്റിടണേ ആരിലും ശ്രേഷ്ഠമായി ആരിലും ശക്തമായി ആരിലും ശ്രേഷ്ഠമായി ആരിലും ശക്തമായി ആഴത്തിലെന്നോടും ഇടപെടണേ ആത്മാവിലെന്നോടും ഇടപെടണേ ആഴത്തിലെന്നോടും ഇടപെടണേ ആത്മാവിലെന്നോടും ഇടപെടണേ ആരിലും ശ്രേഷ്ഠമായി ആരിലും ശക്തമായി ആരിലും ശ്രേഷ്ഠമായി ആരിലും ശക്തമായി ആരിലും ശ്രേഷ്ഠമായി ആരിലും ശക്തമായി ആരിലും ശ്രേഷ്ഠമായി ആരിലും ശക്തമായി ആഴത്തിലെന്നോടും ഇടപെടണേ ആത്മാവിലെന്നോടും ഇടപെടണേ ആഴത്തിലെന്നോടും ഇടപെടണേ ആത്മാവിലെന്നോടും ഇടപെടണേ எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறதான் நல்ல தகப்பனே ஆசீர்வதிக்கப்பட்டதான கர்த்தாவே இந்த சாயங்கால விளைக்காம எங்கோடுமை ஸ்தோத்திக்கிறேன் கர்த்தாவே அடியார்கள் கர்த்தாவே ஆண்டவர் இந்த நாடரம் பகுதியிலே வந்து உம்முடைய நற்செய்தியை அறிவிக்கும்படியாய் கர்த்தாவே நாங்கள் இந்த கடந்திருக்கிறதா இந்த பிரதேசத்தை சமூகத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே இந்த பிரதேசத்தில் வாழ்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தாவே சமூகத்திலே சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே இந்த பிரதேசத்தை கர்த்தாவே நீர் ஆண்டவரை தொடும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே உம்முடைய கர்த்தாவே சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படியான கிருபை கர்த்தாவே இந்த நற்செய்தியின் மூலமாய் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தாவே நாங்கள் சகோதரர்கள்
அனுபவித்ததான தெய்வீக அன்பை கர்த்தாவே, இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தாவே ஆண்டவரே, இந்த தேசத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே அப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்துக்குள்ளாய் கடந்து வர வேண்டும் கர்த்தாவே. வனமாய் கர்த்தாவே, வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறதான பிள்ளைகளுக்காய் கடந்து வருகிறோம் கர்த்தாவே. இந்த வியாதிகளுக்காக ஜெபிக்கிறோம் இந்த நாளிலே கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் சொல்லுகிறதான ஒவ்வொரு வார்த்தை நிமித்தமாக, இந்த ஜெபத்தின் நிமித்தமாக, பாடுகிறதான பாடல் நிமித்தமாக கர்த்தாவே, அவர்கள் வாழ்க்கைக்கு கர்த்தாவே பெரிதான ஒரு மாற்றத்தை நீர் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு அதிசயத்தை இந்த பிரதேசத்துக்குள்ளாய் காண்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எந்த விதமான போராட்டத்தினாலும் கர்த்தாவே ஆண்டவரே ஹல்லேலூயா ஸ்துதிக்கிறோம் கர்த்தாவே. தீரா வியாதினாலும் கர்த்தாவே பாதிக்கப்படுகிற ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தாவே ஒரு விடுதலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமது நாமத்தை சொல்லி கர்த்தாவே கேட்கிறதான இந்த வார்த்தை நிமித்தமாய், இந்த ஜெபத்தின் நிமித்தமாய் ஒரு அற்புதம் கர்த்தாவே இந்த பிரதேசத்துக்குள்ளாய் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அநேக பிள்ளைகள் இந்த தேசத்திலிருந்து ஆண்டவரே உமக்காய் கர்த்தாவே நற்செய்தியை அறிவிக்கும்படியாய் எடுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, பலவிதமான கர்த்தாவே போதை பொருளுக்கு அடிமைப்பட்டு கொண்டிருக்கிற அந்த தேசத்திலே கர்த்தாவே, இந்த தேசத்தில் இருந்து ஒரு மாற்றம் வர வேண்டும் ஆண்டவரே. அல்லேலூயா, சமாதானம் ஒரு தேசமாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அன்பின் கரத்தினால் வழிநடத்திக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். மீதியான நேரங்களிலே உமது கிருபை அன்பும் பராமரிப்பும் இந்த பிரதேசத்தில் வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் அடியார்களோடு இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா நன்மையினால் நிறைத்துக் கொள்ளும் மீட்பெரும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பரலோக நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, மீண்டும் வருகிறதான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மறுபடியும் எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஏன் நாங்கள் மீண்டும் வருகிறதான இயேசு என்று சொல்லுகிறோம்? இயேசு மீண்டும் வருவார் என்று சொல்ல காரணமே, இதற்கு முன்பதாய் ஒரு முறை வந்திருக்கிறார். அநேக நபர்கள் கேட்டிருக்கிறீங்க, இயேசு ஒரு மதத்தின் தெய்வம் அல்ல, ஒரு மதத்தையும் சிருஷ்டிக்கும்படியா இயேசு இந்த பூமியிலே கடந்து வரவில்லை. கிறிஸ்தவர்கள் என்று மதத்தை சிருஷ்டித்தது மனிதர்கள். கர்த்தர் தெய்வமாய் இருந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இறங்கி வரும்போது ஒரு மதத்தை உருவாக்கும்படியாக அந்த நோக்கத்தோடு இந்த பூமியில இறங்கி வரவில்லை. பின்பு எதற்காக இறங்கி வர வேண்டும்? பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற, சாப கட்டுகளுக்குள் அகப்பட்டு இருக்கிற, வியாதியின் பிடியிலே சிக்கி இருக்கிற பிள்ளைகளை விடுதலை ஆக்கும்படியாகவே இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அவர் இந்த பூமியில இறங்கி வந்தவர். அவர் இந்த பூமியை சிருஷ்டித்தவர். அகிலங்களை முழுமையாய் சிருஷ்டித்தவர். நாம் காண்கிறதான சூரியனையும் நட்சத்திரங்களையும் வானங்களில் காணப்படுகிற எல்லா சத்துவங்களையும் சிருஷ்டித்தவர். தண்ணீரில் காணப்படுகிற எல்லா மச்சங்களையும் மாம்ச ஜந்துக்களையும் சிருஷ்டித்தவர் கர்த்தர். நம்ம இந்த பூமியில பார்க்கிறதான ஊரும் பிராணிகளையும் ஆகாயத்தில் பறக்கிற பறவைகளையும் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். எதற்காக சிருஷ்டித்தார்? இவை எல்லாம் மனிதனுக்காக சிருஷ்டித்தார். ஆம் பிரியமானவர்களே, நாம் இந்த பூமியில காண்கிறதான சகலவற்றையும் கர்த்தர் மனிதனுக்காகவே சிருஷ்டித்தார். அப்போது மனிதன் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டான்? மனிதன் கர்த்தருக்காக சிருஷ்டிக்கப்பட்டான். கர்த்தருக்காக மாத்திரம், தெய்வத்திற்காக மாத்திரமே தான் மனிதனை கர்த்தர் சிருஷ்டித்தார். எதற்காக மனிதனை சிருஷ்டிக்க வேண்டும்? இந்த பூமியில இருக்கிறதான மனிதன் இந்த பூமியில உல்லாசமாய் வாழ்ந்து கொண்டு எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டு தேவனை ஆராதிக்கும்படியாகவே தேவன் சிருஷ்டித்தார். நாம் பார்க்கிறதான இந்த பூமியில் உள்ள எல்லாம் மனிதனுக்காக சிருஷ்டிக்கப்பட்ட போது கர்த்தருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது ஒன்றே ஒன்றுதான், அது நீங்களும் நானும். எதற்காக? தேவனை ஆராதிக்கும்படியாக. அப்படி ஆராதிக்கும்படியாய் தேவன் மனிதனை சிருஷ்டித்த போது அந்த மனிதனை பிசாசானவன் ஏமாற்றி விட்டான். அவன் ஏமாற்றி பொல்லாத விஷயங்களை சொல்லிக் கொடுத்து இயேசுவை, தேவனை ஏமாற்றும்படியாகவே அவன் பொய்களை சொன்னது நிமித்தம் அதை கேட்ட மனிதன் வீழ்ந்து விட்டான், பாவத்திலே சிக்கிவிட்டான். அப்படி பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்ததான
மனிதனை மறுபடியும் பரிசுத்தமாக்கும்படியாக தேவன் பல முயற்சிகளை எடுத்தார், பல காரியங்களை செய்தார். அநேக தீர்க்கதரிசிகளை இந்த பூமியில அனுப்பினார். ஆனால் தீர்க்கதரிசிகள் வந்து அநேக நபர்கள் தீர்க்க தரிசனமாய் பல வார்த்தைகளை சொல்லியும் மனிதர்களுக்குள் மாற்றம் வரவில்லை. மீண்டும் மீண்டும் பாவத்திற்குள்ளாகவே வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. பாவம் இந்த பூமியிலே பெருகின போது இந்த பூமியை அழிக்க வேண்டும் என்று தேவன் திட்டம் தீட்டினார். அது நிமித்தமாய் தண்ணீரினால் இந்த பூமியை முழுவதும் அழித்து விட வேண்டும் என்று தேவன் நினைத்தார். அப்படியாக ஒரு நாள் தேவன் பார்க்கும்போது ஒரே ஒரு குடும்பம் தான் பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த குடும்பத்தின் பெயர் நோவா. அவர் வயதானவராய் இருந்தார். அவரிடத்திலே சொன்னார், நான் இந்த பூமியை அழிக்கப் போகிறேன், அதனால் நீயும் உன்னுடைய குடும்பமும் காப்பாற்றப்படும்படியாய் எனக்காக ஒரு பெட்டகம் செய்ய வேண்டும் என்று. அப்படி பெட்டகம் செய்ய ஆரம்பித்த போது ஜனங்கள் வந்து கேட்டாங்க, எதற்காக இந்த பெட்டகம்? அப்போது அந்த நோவா சொன்னார், பூமி அழிக்கப்பட போகிறது, அதிலிருந்து காப்பாற்றப்படும்படியாக இந்த பெட்டகத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று. இப்படியாக நாங்கள் இந்த தெருவிலே நின்று கர்த்தரை சொல்லுகிறது போல இந்த நோவாவும் பூமியெல்லாம் சஞ்சரித்து உலகம் அழிக்கப்பட போகிறது, உங்க பாவத்திலிருந்து மனம் திரும்புங்க என்று பல இடத்திலும் சென்று சொன்னார். ஆனால் ஜனங்கள் அதை காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை. மறுபடியும் மறுபடியும் பாவத்தை செய்து கொண்டு உலகத்திலே பாவம் பெருகிக் கொண்டே இருந்தது. அதே போல அந்த பெட்டகமும் செய்யப்பட்டு கொண்டிருந்தது இந்த பூமியில. ஒரு நாள் நோவா சொன்னது போல, நோவா ஜனங்களுக்கு சொன்னது போல, கர்த்தர் நோவாவின் இடத்துல சொன்னது போல மழை பெய்ய ஆரம்பித்தது. அந்த மழை நிற்காமல் பெய்தது. ஏகദേശம் 40 நாட்கள் இரவும் பகலும் நிற்காமல் மழை பெய்தது. அப்படி மழை பெய்ய ஆரம்பித்த போது இந்த பெட்டகம் மாத்திரம் அப்படி மிதக்க ஆரம்பித்தது. இந்த பெட்டகத்தில் ஏறி இருந்தவங்க மாத்திரம் காப்பாற்றப்பட்டாங்க. மற்றவங்க எல்லாம் தண்ணிக்குள்ளாக சிக்கி கொண்டு நோவாவின் இடத்துல அப்போது கதறினாங்க, நோவாவே பெட்டகத்தை திறந்திருளும், நாங்களும் அந்த பெட்டகத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று. ஆனால் பெட்டகம் செய்தது நோவாக இருந்தாலும் பெட்டகத்தை அடைத்தது கர்த்தர். மறுபடி அந்த பெட்டகத்தை நோவாவினால் திறக்க முடியவில்லை. அதனால் அந்த பெட்டகம் அடைக்கப்பட்ட நிலைமையில் இருந்தது நிமித்தம் ஒரு நபர் கூட காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது. என்னை கேட்கிறதான என் அன்பு நெஞ்சங்களே, உங்களிடத்திலே நாங்கள் சொல்லுவதும் இதுதான், மறுபடியும் இந்த பூமி அழிக்கப்பட போகிறது. நாம் இந்த பூமியிலே செய்து கூட்டினதான எவ்வளவு பெரிய பெங்களாவாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய கூடாரமாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பங்கராக இருந்தா கூட இதெல்லாம் உடைத்து நொறுக்கப்பட போகிறது. இன்று நாம் நியூஸ்ல கேட்கிறதான ஒரே ஒரு செய்தி, யுத்தம். யுத்தம் ஆரம்பிக்கும் போது என்ன செய்கிறாங்க? ஒரு எக்கால சப்தம் துணிக்கிறது, ஒரு அலாரம் சைரன் முழங்க ஆரம்பிக்கிறது. அப்போது என்ன செய்கிறாங்க? எல்லாரும் சென்று பங்கருக்குள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க. அது நிமித்தம் அவர்கள் அழிக்கப்படாமல் போயிறாங்க. அவங்க ஜீவனை மாத்திரம் காப்பாற்றிக் கொள்ளுகிறாங்க. அதே போல எந்த பங்கருக்குள்ள ஒளிந்தாலும் கர்த்தர் இந்த பூமியை அழிக்கும் போது ஒரு நபராலும் காப்பாற்றப்பட முடியாது. காரணம், தேவன் அழிக்கும் போது இந்த பூமியை பூரணமாய் அக்னிக்கு இரையாக்குவார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த பூமி அழிக்கப்பட்டால் நாம் எங்கே செல்லுவோம்? இந்த பூமி மனிதனுக்காக உருவாக்கப்பட்டது என்று நீங்க சொன்னீங்களே, இந்த பூமி அழிக்கப்பட்டால் நாம எங்கே செல்லுவோம்? அதற்காகத்தான் வேதத்திலே
குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து வந்து பாவத்திலிருந்து விடுதலையாக்கி பரலோக ராஜ்யத்திலே மனிதனை கொண்டு போகும்படியாக அவர் விரும்பி மனிதனுக்காக ஒரு ராஜ்யத்தை கட்டிக் கொண்டிருக்கிறார். அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் பரிசுத்தம் தேவை. மனிதனுடைய பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இருக்கணும். இதே போல மதுவை அருந்திக் கொண்டும் கஞ்சா, MDMA, அதுபோல நம் பேர் கூட நமக்கு தெரியாத அநேக போதை வஸ்துக்கள் உண்டு. இவைகளை செய்து கொண்டும் பரலோக ராஜ்யத்திலே செல்ல முடியாது. அதே போல குடும்பங்களிலே சண்டைகளை போட்டுக்கொண்டு குடும்பங்களை விசாரிக்காம ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற நபர்களுக்கு பரலோகத்தில் செல்ல முடியாது. விபச்சாரத்தையும் வேசித்தனங்களையும் பண்ணிக்கொண்டு துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நபர்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் செல்ல முடியாது. அப்படி என்றால் பரலோக ராஜ்யம் செல்ல வேண்டும் என்றால் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். எப்படி பரிசுத்தம் ஒரு மனிதனால் ஆக முடியும்? அதற்கும் வேதத்திலே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் கழுகப்பட வேண்டும். இந்த பூமியிலே மனிதனுக்காக, எனக்காக, உங்களுக்காக சிந்தப்பட்ட ஒரே ஒரு இரத்தம் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம். எந்த பாவமும் செய்யாத, எந்த அக்கிரமமும் செய்யாத, எந்த விதத்திலும் துன்மார்க்கமாய் நடவாத, பரிசுத்தத்தை காத்து கொண்டிருந்ததான பரிசுத்தராகிய ஒரே ஒரு நபர் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படி ஒரு இரத்தத்தினால் எந்த மனிதன் கழுகப்பட்டாலும் அவன் பரிசுத்தமாக்கப்படுவான். அப்படி கழுகப்படுகிற மனிதனுக்கு பரலோக ராஜ்யத்திலே செல்ல வாய்ப்புண்டு. அவனுக்காக வழிகள் திறக்கப்படும். இயேசு கிறிஸ்து இப்படியாக சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான் என்று. இயேசு கிறிஸ்துவே வழி, இயேசு கிறிஸ்துவே சத்தியம், இயேசு கிறிஸ்துவே ஜீவன். நம்முடைய ஜீவன் அழிந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய ஜீவன் பாதாளத்திலே நரகத்திலே சென்று விடாமல் இருக்க வேண்டும் என்றால், பூமியிலே வாழ்கிற நாட்களிலே பரிசுத்தமாய் வாழ வேண்டும். எப்படியோ ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டு, குடும்பத்திலே சண்டைகளை போட்டுக்கொண்டு, மதுபானங்களை அருந்திக் கொண்டு, மயக்க மருந்துகளை அருந்திக் கொண்டு வாழ்ந்தால் பரலோகத்திலே செல்ல முடியாது. அதே போல உங்க குடும்பங்களிலும் சமாதானத்தை இழந்து போவீங்க. அதனால் வேதத்திலே நாம் வாசிக்கும் போது ஒரு சின்ன எக்ஸ்கியூஸ் கூட இல்ல. பாவம் செய்யக்கூடாது என்று சொன்னால் செய்யக்கூடாது. பாவத்தை செய்தால் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் நித்திய ஜீவன் என்று சொல்லப்படுகிறது. இந்த பூமியிலே வாழ்கிறது வேதத்திலே வாசிக்கும் போது 70-80 வருஷம் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமும். அப்படிதானே நம்முடைய வாழ்க்கையில 70-80 வருஷம் நாம் பலத்தோடு வாழுகிறோம். இந்த உலகத்தை சாதித்து விடலாம் என்று நினைக்கிறோம். ஆனால் அதன் பின்பதாக நாம் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு அகற்றப்பட்டு போய்விட வேண்டும். அது சில நபர்கள் சின்ன வயசுல மரிக்கிறாங்க, சில நபர்கள் வயதாகியும் மரிக்கிறாங்க. எப்படியோ மரணம் உண்டு. அப்படி மரித்தால் இந்த பூமியிலிருந்து மரித்து கழிந்து எங்கே போவோம்? அதற்கும் வேதத்திலே வழிகளை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி மரிக்கிறதான பரிசுத்தமாய் வாழ்ந்து பரிசுத்தமாய் வாழ்கிறதான பிள்ளைகள் மரிக்கும் போது அவர்களுக்காக பர்தீசா எனப்படுகிற இடம் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். மரிக்கிறதான எந்த மனிதனும், எந்த எப்பேற்பட்ட மனிதனும் எவ்வளவு கோடி பணங்களை சம்பாதித்தும் எவ்வளவு துன்மார்க்கமாய் வாழ்ந்தும் இருக்கிறதான எந்த மனிதனும் மரிப்பான். அதே போல எவ்வளவு பரிசுத்தமாயும் எவ்வளவு நீதியாயும் எவ்வளவு நன்மை செய்கிறவர்களாய் மரிக்கிறவர்களாக எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களும் ஒரு நாள் மரிப்பாங்க. மரணம் நம்முடைய வாழ்க்கையில உறுதியானது ஒன்றே.
அப்படி மரிக்கும் போது நமக்கு தரக்கூடிய ஒரே ஒரு எதிர்பார்ப்பு நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து மறுபடியும் இரண்டாவது இந்த பூமியிலே கடந்து வருவார். அவர் ஆதியில் கடந்து வந்த போது, முதல் முறையாக கடந்து வந்த போது சாதாரண ஒரு குடும்பத்திலே அவர் வந்து பிறந்தார். இனி வரப்போகிறது ராஜாதி ராஜாவாய் வாழப்போகிறார். வேதத்திலே வாசிக்கும் போது இப்படியாக சொல்லப்படுகிறது, மேற்கிலிருந்து கிழக்கிற்கு எவனமாக மின்னல் தோன்றுகிறதோ அதே போல அவருடைய வருகையும் இருக்கும். எவ்வளவு சீக்கிரமாய் மின்னல் ஒரு இடத்திலிருந்து மறு இடத்திற்கு தோன்றுகிறதோ அதே போல இருக்கும். திருடன் எப்படி வருவானோ அதே போல கர்த்தருடைய வருகை இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. காரணம் என்ன? திருடன் எப்போது வருவான் என்று யாருக்கும் தெரியாது. அதே போல் மின்னல் எப்போது வரும் என்று யாருக்கும் தெரியாது. அதே போலத்தான் மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையும் இருக்கும். அவருடைய வருகைக்கு பின்பதாய் அவர் ஒரு நியாய விதி உண்டு. அந்த நியாய விதியிலே நாம் முன்பதாய் கிறிஸ்துவனுடைய முன்பதாய் நிற்கும் போது அங்கு அவர் பெரியவன் என்றும் சிறியவன் என்றும் பணத்தில் பெருகினவன் என்றும் அவர் எந்த வர்ண வித்தியாசமும் இல்லாமல் நியாயம் தீர்ப்பார். அந்த நியாய தீர்ப்பின் பின்பதாய் அவர் பாதாளத்திற்குரியவர்களை பாதாளத்திலோ, அதாவது நரகத்திலோ, மறுபடியுமாக நித்திய ஜீவனுக்குரியவர்களை பரிசுத்தத்தினால் நிரப்பி மறுபடியும் பரலோக ராஜ்யத்திலும் அவர் கொண்டு செல்வார். நாங்கள் இன்று உங்களிடத்திலே பரலோகத்திலே கடந்து வரும்படியாய் அழைக்க வந்திருக்கிறோம். பரிசுத்தமாய் வாழும்படியாய் அழைக்க வந்திருக்கிறோம். ஏன்? இதுவரை வாழ்ந்த உங்க வாழ்க்கையை விட்டு மனம் திரும்ப கூடாது. இதுவரை ஒருவேளை துன்மார்க்கமாய் வாழ்ந்திருக்கலாம். அந்த துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்பினால் நித்திய வீட்டிலே உங்களுக்கும் ஒரு இடம் உண்டு. அந்த நித்திய வீட்டிலே வரும்படியாக இந்த நேரத்திலே உங்களுக்காக நாங்கள் ஒரு பாடல் பாடுகிறோம். நீங்கள் ஒருவேளை விரும்பினால் எங்கள் முன்பதாக கடந்து வந்தால் உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். அடுத்ததாக சேர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் சமர்ப்பித்துக் கொண்டு நாங்கள் கடைசியிலே நாங்கள் ஜெபிப்போம். இப்போது விரும்பினால் இந்த பாடல் கேட்கும் போது நீங்கள் முன்பதாய் கடந்து வரலாம். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவராய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆமென். துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார், துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார் என்று உணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினான் எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவார். என்று உணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினான் எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார்.
கண்ணீரெல்லாம் துடைப்பா கண்மணி போல் காப்பா கண்ணீரெல்லாம் துடைப்பா கண்மணி போல் காப்பா கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னையே காத்திடவே கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னையே காத்திடவே இயேசு அழைக்கிறார் இயேசு அழைக்கிறார் சகல வியாதியையும் குணமாக்க வல்லவரா சகல வியாதியையும் குணமாக்க வல்லவரா யாராயிருந்தாலும் பேதங்களின்றியே கிருபையாய் அன்பை அளித்திடவே யாராயிருந்தாலும் பேதங்களின்றியே கிருபையாய் அன்பை அளித்திடவே இயேசு அழைக்கிறார் இயேசு அழைக்கிறார் ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார் இயேசு அழைக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இவ்வளவு நேரம் இந்த இடத்துல இருந்து ஆண்டவருடைய வசனங்களையும் பாடலையும் கேட்டதான எல்லா மக்களையும் கர்த்தர் குடும்பமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். அதோடு எங்களோட வசனம் பேசினான அன்பான மைக்கேல் பேதர் அவருக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்தனம் அறிவிக்கிறோம். இயேசு உங்களை நேசிக்கிற எங்கள் ஊழியத்தின் சார்பாக எல்லோரையும் நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் அபரீதமாக குடும்பமாக ஆசீர்வதிப்பார். அதோடு எங்களுக்கு இந்த கரண்டு தந்ததான அருமையான குடும்பத்திற்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறோம். அவர் செய்தான எல்லா உபகாரங்களும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசித்து வழி நடத்துகிறதா எங்களை பரிசுத்தம் நல்ல தகப்பனே, ஆசீர்வாதம் கொண்ட பரிசுத்தமான இந்த நல்ல விலைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இவ்வளவு நேரமும் கர்த்தாவே எங்களோடு ஆண்டவரே ஹல்லேலூயா இந்த வசனத்தையும் பாடலையும் கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு தகப்பனாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தாயாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாலிப சகோதரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமது குடும்பங்களை ஆசீர்வதிப்பிரா. இந்த தேசத்தின் மேல் கர்த்தாவே ஒரு கருணை நீட்டும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. எழுப்புதலின் தீ கர்த்தாவே இந்த இடத்திலே பற்றி எரியும்படியா ஆவியான ஒரு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நீ செய்ய போற கிருபைகளுக்காக நன்றி. அப்படியே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஆண்டவரே இந்த மக்களை ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே செய்ய நன்றி. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.